தானியேல் புத்தக அறிமுகம். தானியேல் புத்தகம் வெறும் காகிதத்தாலான வரலாறு அல்ல, அது இறையாண்மை மற்றும் தீர்க்க தரிசனத்தின் சிகரமாகவும் விசுவாசத்திற்கும் உலக அரசியலுக்கும் இடையே பாலமாகவும் விளங்கும் ஒரு உன்னத இலக்கிய படைப்பு. யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டவர்களின் கண்ணீரையும் அதே சமயம் உலகத்தின் முடிவு வரை நிகழப்போகும் இறை திட்டங்களையும் தத்ரூபமாக படம் பிடித்து காட்டும் கால கண்ணாடி இது. புத்தகத்தின் கட்டமைப்பு மற்றும் இலக்கிய வகை. இந்த புத்தகம் 2 வலுவான தூண்களின் மேல் நிற்கிறது. 1. மனித தைரியத்தின் காவியம். அதிகாரங்கள் 1 முதல் 6. நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தேவனை கைவிடாத மனிதர்களின் விசுவாசத்தின் வீர கதைகளை இது கூறுகிறது. 2. அப்போகாலிப்டிக், அதாவது வெளிப்படுத்துதல் தரிசனங்கள். அதிகாரங்கள் 7 முதல் 12 வரை. இது உலக வரலாற்றின் திரையை விலக்கி எதிர்கால தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறது. ஆசிரியர். இதன் ஆசிரியர் தன்னையே இப்புத்தகத்தின் கதாநாயகனாக கொண்ட தானியேல் ஆவார். பாபிலோனிய மற்றும் பெர்சிய அரண்மனைகளில் ஒரு கைதியாக நுழைந்து தனது நேர்மையினால் ஒரு புகழ்பெற்ற தீர்க்கதரிசியாகவும் செல்வாக்கு மிக்க அரசியல்வாதியாகவும் உயர்ந்தவர் இவர். ஒரு நேரடி சாட்சியாக நின்று அவர் எழுதிய வரிகள் இன்றும் நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். உலக பேரரசுகள் கொடூரமான விலங்குகளைப் போல தோன்றி இறுதியில் ஒரு நாள் தூசியாக மறைந்து போகும். ஆனால் உன்னதமான தேவனுடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். தானியேல் 7:14. பெயரில் பொதிந்துள்ள பேருண்மை. தானியேல் என்ற பெயரிலேயே இந்த புத்தகத்தின் அடிப்படை உண்மை மறைந்துள்ளது. எபிரேய மொழியில் தானியேல் என்றால் தேவனே எனது நியாயாதிபதி என்று பொருள். உலக அதிகாரங்கள் நமக்கு தீர்ப்பு வழங்கும் போது கலங்காமல் தேவனே உயர்ந்த நியாயாதிபதி என்று நம்பி வாழும் ஒரு மனிதனின் வாழ்வில் இறையாண்மை கொண்ட தேவன் எப்படியெல்லாம் கிரியை செய்வார் என்பதை இந்த புத்தகம் உரக்க சொல்லுகிறது. காலவரிசை. கிமு 605 நேபுகாத் நேச்சாரின் பாபிலோனிய சிறையிருப்பில் துவங்கி பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் 3ஆம் ஆட்சி ஆண்டு கிமு 536 வரை சுமார் 70 ஆண்டு கால வரலாற்றை தன்னுள் கொண்டது இப்புத்தகம். பரிசுத்த வாழ்க்கை முறை. தானியேலின் நீண்ட ஆயுளுக்கும் தீர்க்க தரிசன ஞானத்திற்கும் ரகசியம் அவரது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை முறையே ஆகும். தானியேல் தனது சரீரத்தை தேவனின் ஆலயமாக கருதினார். எனவே அரச குடும்பத்திற்குரிய மதுவையும் மாம்சத்தையும் தவிர்த்து ஒரு எளிய உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றி தன்னை தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டார். இந்த தூய்மையான வாழ்க்கை முறையின் விளைவாக தானியேலுக்கு தேவன் அறிவையும் சகல விதமான ஞானத்தையும் மட்டுமல்ல, சொப்பனங்களையும் தரிசனங்களையும் விளக்கும் தெய்வீக திறனையும் அருளினார். தானியேல் 1:17. தானியேலின் இடைவிடாத ஜெபமும். தானியேல் 6:10 இந்த உடல்நல வழிமுறை கலையின் ஒரு பகுதியாகும். தனது பரிசுத்தமான வாழ்விற்காக தானியேல் பெற்ற இறுதி வாக்குறுதி, நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். தானியேல் 12:13. இந்த விசுவாச வாழ்வு மரணத்தையும் வென்ற நித்திய வாழ்வின் நம்பிக்கையை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் தானியேலின் தனித்துவம். கிறிஸ்தவ பாரம்பரியம் தானியேலை பெரிய தீர்க்கதரிசி என்று போற்றுகிறது. மேசியாவின் வருகை மற்றும் உலகத்தின் முடிவு நிகழ்வுகளை மிக துல்லியமாக கணித்துள்ள அவரது விரிவான தீர்க்க தரிசனங்கள் இந்த வகைப்பாட்டிற்கு அடிப்படையாக உள்ளன. எபிரேய வேதாகமம் தெய்வீக ஞானத்தை பெற்ற தானியேலை ஒரு ஞானியாக மற்றும் பாபிலோனிய பெர்சிய பேரரசுகளின் உயர்ந்த அதிகாரியாக சித்தரிக்கிறது. எனவே இந்த நூலை நியாயப்பிரமாணங்கள், தோரா அல்லது தீர்க்க தரிசனங்கள், நெவியீம் ஆகிய பிரிவுகளில் சேர்க்காமல் 3வது பிரிவான எழுத்துக்கள், கெட்டூவீம் எனும் ஞானம் மற்றும் திருவுரை புத்தகங்களின் தொகுப்பில் இடம்பெற செய்கிறது. மேசியா குறித்த முன் அறிவிப்பு. தானியேல் 9:24 முதல் 27 உள்ள 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம் மேசியாவின் வருகையையும் பலிகளின் முடிவையும் குறித்த ஒரு கால வரையை வழங்குகிறது. கிறிஸ்தவ மரபு இதை இயேசு கிறிஸ்து
மற்றும் சிலுவை மரணத்துடன் இணைக்கிறது. மைய கருத்து மற்றும் முக்கிய வசனங்கள். மைய கருத்து தேவனின் இறையாண்மை. முக்கிய வசனங்கள் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தானியேல் 4:3 மற்றும் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். தானியேல் 2:44. எழுதப்பட்ட மொழி. தானியேல் புத்தகம் எபிரேயம் மற்றும் அரமிய மொழிகளில் எழுதப்பட்ட உலகத்திற்கும் இறை மக்களுக்குமான இரு மொழி பாலமாகும். 1. அரமிய பகுதி 2ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரை. இது புறஜாதிகளின் மொழியில் உலக பேரரசுகளின் வீழ்ச்சியை உரக்க சொல்கிறது. 2. எபிரேய பகுதி 1ஆம் அதிகாரம் முதல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை மற்றும் 8ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை. இது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவர்களின் எதிர்கால நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. முடிவுரை. நித்திய வெற்றி. அழுத்தமான சூழ்நிலைகளிலும் அநியாயமான கட்டளைகளுக்கு மத்தியிலும் ஒரு விசுவாசி தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும் என்பதை இப்புத்தகம் வெளிப்படுத்துகிறது. உன்னதமானவர் ஒருவரே மனித ராஜ்யங்களை ஆளுகிறார் என்பதையும் முடிவில் மனுஷகுமாரன் ஒரு நித்திய ராஜ்யத்தை பெற்று வெற்றி வீரராக வருவார் என்பதையும் தானியேல் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து அஞ்சாமல் வரலாற்றின் எஜமானாகிய தேவன் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நாம் முன்னேறுவோம். உலக வல்லமைகள் தற்காலிகமானவை, ஆனால் தேவனுடைய நீதி நிலைத்திருக்கும். தானியேலை சிங்கக்கெபியில் இருந்து விடுவித்த அதே தேவன் இன்றும் தம்மை நம்புகிறவர்களுக்கு துணை நிற்கிறார்.